நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு போது இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான். ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸே கொடுத்து அந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்டையுமே அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஆனால் இது பாதி வர தான் கொடுத்துருப்பேன். இந்த சைடு மீதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 5-6 பீட் மார்க் வந்து எம்டியாக தான் விட்டுருப்பேன். இதில் மட்டும் நீங்கள் மேனுவலாக இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆர்டரில் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்களோட இமேஜை ஆட் பண்ணுங்கள். அதாவது அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு அடுத்த ரெண்டாவது இருக்கல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் மறுபடியும் உங்களோட இமேஜ். ஸோ அதே மாதிரி மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை உங்களுக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜை தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் எடிட் பண்ண போகிற நம்மளோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இருக்கிறத விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல உங்களோட இமேஜ். ஸோ மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ ரெண்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சா. இதே மாதிரி அடுத்து மறுபடியும் அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் உங்களோட இமேஜ். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வரிசையாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல தான் உங்களோட இமேஜ். ஸோ அந்த கீழே இருக்க பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணணுங்க. இதில் ரெண்டு இதில் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போயிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அதே மாதிரி நம்ம முன்னே செலக்ட் பண்ணால் அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ ஈஸியாக நம்ம பாதி அளவு இதளவு நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் தானே. ஸோ அதுக்கு அடுத்து பீட் மார்க்கில் நீங்கள் மேனுவலாக இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல பீட் மார்க் கூட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு இந்த மீடியாவை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கில் மறுபடியும் உங்களோட இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக அந்த மீத இருக்க பீட் மார்க்கில் வந்து இமேஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு இதை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்க நம்ம எந்த இமேஜுமே ஆட் பண்ணாமல் இருப்போம் பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ அதனால் அந்த பீட் மார்க் போயிட்டு கிளிக் ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி கரெக்டாக இதையும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு 3 இமேஜ் எம்டியாக இருக்குது. மீத இருக்கிறது ஃபுல்லாமே ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வரலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வந்தோம்னா கரெக்டாக அந்த ரெண்டாவது இருக்க பீட் மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது பீட் மார்க்கை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். இப்போ நம்மளோட இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்கிற இடத்துல எல்லாத்துலையுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை மட்டும் இந்த மாதிரி மாற்றி செலக்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ணி முடிச்சலாம். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே இமேஜை தான் மறுபடியும் மேலேயும் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. அதே மாதிரி மேலே குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப்பு அதில் இந்த கீழே ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் கலர் அண்ட் ஃபில். ஸோ டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த இதில் நாம் அதே இமேஜை செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதுலேயும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நம்ம பாதி அளவு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு நாம் எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்துட்டு இனி மீத இருக்க அந்த 3 லேயர்லையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த லேயரை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டே மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆகிடுச்சா.
இதே மாதிரி அடுத்து டூப்ளிகேட் டச் பண்ணி அடுத்து இந்த பேஸ்ட் ஸ்டைல். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் இமேஜையும் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல். ஸோ இப்போ ஈஸியாக எல்லா இமேஜுக்கும் எப்படி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரிஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.